இதை நிலத்தில் பறிச்சிங்களா? ஆமாப்பா. யார் நிலத்தில் வேணாலும் பறிக்கலாமா? யார் நிலத்தில் வேணால் பறிக்கலாம், ஆனால் விற்கக்கூடாது. ஓ, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்ம தேவைக்கு மட்டும் எடுத்துக்கலாம். விற்றா தான் சண்டைக்கு வருவாங்க. யார் சொந்தக்காரங்க நிலம்னு இல்லை, யார் நிலத்தில் வேணும், யார் நிலத்துனாலும் எடுத்துக்கலாம். ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னத்துக்கு எல்லாம் அடுப்பெல்லாம் மூட்டிகிட்டே உட்காந்துருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு டீப்பட்டி வந்துட்டீங்க. ஹாய், நான் மலர். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஒரு குறையும் இல்லாமல். எனக்கு இந்த உறவுகளோடு இருக்கிறத விட கூட இருக்கிற நண்பர்களோடு இருக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். எதையும் எதிர்பாராமல் தருவது நட்பு மட்டுமே. என்னுடைய எண்ணங்களில் இதுவும் ஒரு வகையில் ஒரு சின்ன விஷயம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருங்க. சமையலை நான் சொல்லுவதை ஒரு முறை காதில் வாங்குங்க. நமக்கான நட்பு கண்ணாடி போலவும் நமக்கான உறவுகள் நம் நிழலை போலவும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நமக்கான நட்பு கண்ணாடி போல் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நட்பில் தான் இந்த ஜம்னாமுத்தூர் நட்பு தோழிகள் எனக்கு கிடச்சி 15 வருஷம் ஆகுது. என் கண்ணாடி போல் நான் இவர்களை பார்க்கிறேன். நான் முகம் பார்த்தால் எப்படி பிரதிபலிக்குமோ அப்படி இவர்கள் பிரதிபலிப்பது போல் எனக்குள் ஒரு எண்ணம். இரண்டாவதாக நான் பேச போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் இயற்கையை விரும்புகிறேன், நீங்களும் இயற்கையை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். நாம் நிறைய தடவை மலையை நோக்கி பயணம் பண்ணுறோம், ஒரு சுற்றுலாவாக நினச்சிக்கிட்டு. ஆனால் எல்லா மலையிலையும் சிறு சிறு தவறுகள் செய்கிறோம். அது நானாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும். முதல்ல நான் சொல்கிறவர்கள் மதுப்பிரியர்கள். ஐயா புண்ணியவான்களை நான் எல்லாரையும் சொல்லலை. யாரெல்லாம் தண்ணி அடிக்கிறீங்களோ, மது குடிக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த பாட்டில்லாம், மது பாட்டில்லாம் நீங்கள் குடிச்சிட்டு அப்படியே போட்டு உடச்சிட்டு வந்துடுறீங்களாம். இதனால் அங்கே இருக்கிற மக்கள் அங்கே என்ன நம்பி வாழறாங்கன்னா, சில மெடிசன் மூலிகை மருந்துகள்லாம் தேடி போகும்போது இல்லை பழங்களை பறிக்கும்போது அவங்க காலில் குத்துறதாகவும் அவங்க மேலே படுறதாகவும் சொல்கிறாங்க. அவ்வளோ திட்டுறாங்க. நாம் ஏன் அந்த தவறை செய்யணும்? ஒரு செகண்ட் அந்த பாட்டிலை நீங்கள் குடிச்சிட்டு எப்படி எடுத்துகிட்டு போனீங்களோ அப்படியே அதை திரும்ப எடுத்துகிட்டு வந்து ஒரு குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் வாங்குகிறோம். அரசாங்கமே தடை பண்ணியிருக்கு. ஆனால் அதை வாங்கி நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா, சாப்பிட்டுட்டு அங்கேயே குப்பை போட்டுட்டு வரோம். என்ன உனக்கு தேவையில்லாத வேலைன்னு பேசுகிறது, உன் தத்துவ பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து விட்டுடுங்க. நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு தான். நம்ம குழந்தைங்க குப்பையை போட்டால் கூட சரி, நம்ம கும்பலாக உட்காந்து நண்பர்களோடு அரட்டை அடிச்சுட்டு மறந்துட்டு போட்டால் இருந்தாலும் சரி, அதை கலெக்ட் பண்ணி ஒரு குப்பை தொட்டியில் போட்டு வந்திங்கன்னா நம்ம இயற்கை இன்னும் கொஞ்ச நாள் அழியாமல் இருக்கும். நம்ம அப்புறம் எந்த மலையை தேடி போவோம்? அப்புறம் மது, இதுக்கப்புறம் குப்பை, இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது புகைப்பிடிப்பவர்கள். புகைப்பிடிச்சிட்டு அப்படியே சிகரெட்டை போட்டு அணைக்காமலே போட்டு வந்துடுறாங்களாம். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு மரத்தில் பற்றி எல்லா மரமும் அப்படியே எரிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ புகைப்பிடிக்கும் புண்ணியவான்களே, உங்கள்கிட்ட நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, தயவு செய்து நீங்கள் புகைப்பிடிங்க, நான் வேணான்னு சொல்ல, அதை காலால் கொஞ்சம் நல்லா நசுக்கி போட்டுட்டு வந்துடுங்க. இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு நான் அடுத்தது என் தோழிகளை பற்றி தான் பேச போகிறேன். நாம் என்ன தான் ஊருக்குள்ளே உறவாடி என்ன தான் நமக்கு வந்து நட்புக்குள்ளே இருந்தாலும் வெளி உலகத்தில் ரொம்ப தொலைவில் ஒரு 15 வருடங்களோ இல்லை 10 வருடங்களோ நம்ம ஒரு சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு கிடைச்சா அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி உள்ளங்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த கூட்டாஞ்சோறு சாப்பிடும்போது சின்ன வயசில் என்னுடைய நண்பர்களோட சின்ன வயசில் சின்ன சின்ன பானைகளை வச்சு ஒரு கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்ட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு இந்த 45 வயசில் மறுபடியும் கிடைக்குதுன்னும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதில் கிடைக்கிற ஆனந்தம் வேறு என்ன தான் கோடி ரூபாய் சொத்து வச்சுருந்தாலும் அதில் எனக்கு கிடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களும் யாரோ ஒரு கிராமத்தில் என்றைக்கோ ஒரு நாள், அது உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், அவங்கள தேடி நீங்கள் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கும்பலாக சேர்ந்து சமைச்சி இந்த மாதிரி சாப்பிடுங்க. நிறைய பேர் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நாமெல்லாம் இயற்கையை ஏதோ ஒரு விஷயத்தில் இயந்திரம் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். செல்ஃபோனை எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு நிறைய விளையாட்டெல்லாம் நம்மளாம் விளையாடணும். நம்ம பிள்ளைங்க வருங்காலத்தில் என்ன வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்கன்னா மொபைலை நோண்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா
டிவி பார்த்துட்ருக்காங்க. இதனால் அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஏதோ ஒரு வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி குடும்பமாகவோ இல்லை நண்பர்களாகவோ சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல பிக்னிக் மாதிரி சமைச்சி சாப்பிட்டு அந்த மொபைலை ஒரு நாள் அவாய்ட் பண்ணி டிவியை ஒரு நாள் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபெஸ்டிவல் நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருந்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஒரு சிலருக்கு இதெல்லாம் நான் பேசுகிறதுலாம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நல்லதே தோணும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நான்